வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான கேழ்வரகு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்துருக்கிறேன். இதோடவே 1/4 கப் பொட்டுக்கடலையை மிக்சியில் அடித்து பவுடராக இதோட சேர்த்துக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை நல்ல ஒரு பைண்டிங்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெங்காயம், துருவின கேரட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா தட்டி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு தயாராகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து மாவை நம்ம சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தட்டி எடுக்கிறதுக்கு ஈர துணி எடுத்துருக்கிறேன். ஈர துணியில் தட்டி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்டும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே துணியோடு எடுத்து சூடாக இருக்க தோசைக்கல்லில் போட்டுருங்க. 5 செகண்ட் கடுத்து அப்படியே நீங்கள் துணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓரங்களில் இந்த மாதிரி வெள்ளையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல எண்ணெய் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கையும் எனக்கு திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கேழ்வரகு அடை தயாராகிருச்சு. மாவு பிசையும் போது இதோட முருங்கைக்கீரை சேர்த்து பிசைஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கேழ்வரகு அடைக்கு எப்பவுமே பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.